வெல்கம் டு கவின்ஸ் கிச்சன். இன்றைக்கி வாழைப்பூ வடை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம் வாங்க. ஒரு வாழைப்பூவை க்ளீன் பண்ணி மோரில் ஊற வச்சுருக்கேன். இது 1 hour ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் கறி லீவ்ஸ், அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 பல், இது ரெண்டையுமே ஹரிசாண்டல் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா 2 பச்சை மிளகா சேர்த்து போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, கடலப்பருப்பு நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் கடலப்பருப்பு, சோம்பு. இப்போ வாழைப்பூவை நல்லா தண்ணியில் அலசி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வாழைப்பூவை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், சும்மா ஒரு 2 சுற்று விட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு அது கூட கடலப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அரைச்ச வாழைப்பூவோட கொஞ்சம் சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, கார்ன் மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் சின்ன சின்னதாக வடை ஷேப்பில் தட்டி பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதெல்லாம் ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம் வாங்க. அவ்வளோதாங்க, வடை ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.